சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மக்களவையில் தனது முதல் பேச்சில் பிரியங்கா காந்தி வலியுறுத்தல். திரையரங்க கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்த விவகாரத்தில் கைதான நடிகர் அல்லு அர்ஜுன் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல். சென்னை பூவிருந்தவல்லி அருகே பாரிவாக்கம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் தொழில் நிறுவனங்கள் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தமுள்ள 528 ஏரிகளில் 377 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக பொதுப்பணித்துறை தகவல். வந்தவாசி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தேங்கிய மழைநீர் வெளியேற்றப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் கனமழையால் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு. பல்வேறு கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. ரசிகரை கொலை செய்த வழக்கில் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது காதலி பவித்ரா கவுடாவுக்கு பிணை வழங்கியது கர்நாடக உயர்நீதிமன்றம். காவிரி பாசன மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மாலை 6 மணிக்கு ஏற்றப்படுகிறது மகா தீபம். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகையால் திக்குமுக்காடும் திருவண்ணாமலை நகரம்.